அவ வந்தா நல்லா இருக்கும்னு தான் நானும் எதிர்பார்க்கறேன். ஆனா அவ தான் வரவே இல்லையே. இந்த டிரைவர் பையன் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறானே, ஏதோ தப்பா இருக்கே. நம்ம அவ்வளவு சொல்லியும் அவங்க வேற ஏதோ பிளான் பண்றாங்கன்னா நாம யாருன்னா அவங்களுக்கு கண்டிப்பா காட்டணுமா? நம்ம சும்மா மிரட்டுவோம், ஆனா சொன்னதை செய்ய மாட்டோம்னு அவங்க நினைச்சிட்டாங்க போல இருக்குமா? அப்போ நம்ம பேசுறதோட நிக்க கூடாது, சொல்றத செஞ்சிடுவோன்னு அவளுக்கு புரிய வச்சிடலாமா? சரிமா. சாரி மானசா, நானும் உன்னை காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறேன். உங்க அம்மாவுக்கே அந்த அக்கறை இல்லையே, என்ன என்னமா பண்ண சொல்ற? டேய், போய் பெட்ரோல் எடுத்துட்டு வாங்கடா. ரெண்டு பேரும் இப்ப ஜோடியா யமலோகம் போக போறீங்க. டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? ஊத்து இவங்க மேல. மேல ஊத்தாதீங்கடா. என்ன வேணாலும் பண்ணுங்க. மானசா விட்டுடுடா. டேய், டேய் வேண்டாம்டா. ப்ளீஸ் வேண்டாம். சொன்னா கேளுங்கடா. ப்ளீஸ் டேய் தர்ஷன், இவன் ஒருத்தன். தம்பி, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு இறக்கம் இல்லாதவ இல்ல. வேதா அவங்க ரெண்டு பேரும் பிரிக்க நினைச்சாலும் நான் அப்படி நினைக்க மாட்டேன். எப்பவுமே லவ்வுக்கு சப்போர்ட் பண்ற ஆளு நான். அதனால சாவுல கூட உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்க தான் பாக்குறேன். தர்ஷன், தீப்பெட்டிய கொடு. நான் கொளுத்துறேமா. டேய், உனக்கு முன்னாடியே அந்த வேதா எனக்கு தான் எதிரி. நான் ஒண்ணு பண்றேன், அவ மகளை நான் கொளுத்துறேன். நீ அவ மருமகனை கொளுத்து, சரியா? சரிங்கம்மா. வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். உனக்கு கண்டிப்பா கடவுள் நம்பிக்கை இருக்கும். உன் மனசுக்கு பிடிச்ச கடவுளை நல்லா வேண்டிக்கோ. உங்க அம்மா தான் உன்னை கைவிட்டுட்டா, அந்த கடவுளாவது வந்து உன்னை காப்பாத்துதான்னு பாப்போம். ப்ளீஸ், நாங்க இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கே உன்னை பார்த்தா பாவமா இருக்கு மானசா. ஆனா நீ வாழணும்னு உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லையே. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? எங்க அம்மா கண்டிப்பா வருவாங்க. ப்ளீஸ் எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. சரி, உனக்காக இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள உங்க அம்மா வராளான்னு பாப்போம். வரலன்னு வை, கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையும் நான் கொளுத்திருவேன். சார், நான் யாருன்னு கேட்காதீங்க சார். நான் சொல்ல வர விஷயத்த மட்டும் தெளிவா கேளுங்க. சகுந்தலா உங்க தங்கச்சி அவங்க ஹஸ்பண்டையும் கடத்தி வச்சிருக்காங்க சார். அவங்க உயிரை காப்பாத்தணும்னா உங்க அம்மா தனியா வரணும்னு டிமாண்ட் பண்ண போறாங்க சார். அப்படி
வந்தா அவங்களை கொல்றதுதான் அவங்களோட பிளான் சார். எப்படியாவது உங்க அம்மாவையும் தங்கச்சி காப்பாத்துங்க சார். நான் உங்க கூட்டத்துல இருக்கிற ஒரு ஆள் தான் சார். ஆனா என் பொண்ணு உங்க ஸ்கூல்ல தான் ஃப்ரீயா படிச்சிட்டு இருக்கா. அந்த நன்றி உணர்ச்சியில தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஏதாவது பண்ணுங்க சார். அண்ணா அண்ணா ப்ளீஸ் எந்திரிங்க அண்ணா. அண்ணா கார்த்திக். ஏய் அவளை காரோட வச்சு கொளுத்து. ஊத்துங்கடா பெட்ரோல. ஐயோ ப்ளீஸ் எங்க அம்மா ஒண்ணும் பண்ணாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் எங்க அம்மாவை ஒண்ணும் பண்ணாதீங்க. அண்ணா எந்திரிச்சுக்கோ அண்ணா. அண்ணா அம்மாவை கொளுத்த போறாங்கண்ணா. அண்ணா எந்திரிங்க அண்ணா. அண்ணா ஏஞ்சுக்கோங்கண்ணா. இல்ல அவங்களுக்கு இன்னொரு நாளை குறிச்சிடுறேன். இதுக்காக நான் எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்த தெரியுமா? அப்படியே விட்டுருவேனா நானு? ப்ளீஸ் கார்த்திக். ச்சே. வேற தீப்பெட்டி குடுக்கடா. ஆண்டி வேண்டாம். ஐயோ வேண்டாம் ப்ளீஸ். அம்மா டேய் சஞ்சய், அம்மாடா. வித்யா 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 சஞ்சய் சஞ்சய் டேய், என்னடா சொல்ற? வித்யாடா அவனடா உள்ள இருக்கா. வித்யாவா? டேய் உங்க அம்மா தாண்டா அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏன் வித்யான்னு கத்துற? நான் சொல்ல கேட்காம அவதாண்டா வந்தா. ஐயோ வேற தானே இருந்தா அதுல. வேடாதான். இவன் வித்யான்னு அழுவுறான். சின்ன அம்மா. லக்கேஜ் எல்லாம் எடுத்தாச்சா? எல்லாம் ஏத்தியாச்சுமா. விஜய் சின்னாவுக்கு பணம் கொடு. இல்லம்மா எனக்கு எது வேணாங்க. இருக்கட்டும், நாங்க இந்த ஊர்ல இருந்த வரைக்கும் எங்களுக்கு நீ ரொம்ப உதவியா இருந்த. அத வாங்கிக்கோ. இல்ல வேணாங்கம்மா. வாங்கிக்க சின்ன. நாங்க உனக்கு இத சம்பளமா கொடுக்கலப்பா, அன்பளிப்பா கொடுக்கறோம். வாங்கிக்க. ஐயோ ஐயா ரொம்ப நன்றிங்கம்மா. என்னம்மா எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா. வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சுதாமா?
எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எந்த குறையும் இல்ல. நம்ம தெய்வம் என் பையனோட கல்யாணத்துக்கு உத்தரவு கொடுத்துருச்சு. நீங்க இனி வருஷம் தவறாம குடும்பத்தோட கோயிலுக்கு வந்துட்டு போயிருங்கம்மா. கண்டிப்பா வரேன். சென்னைக்கு போனதும் சஞ்சய் பிரீத்தியோட கல்யாண வேலையை ஆரம்பிக்க போறேன். கல்யாணம் முடிஞ்ச கையோட நாங்க எல்லாரும் கோயிலுக்கு வருவோம். ரொம்ப சந்தோஷம்மா. ஆ, தேதி முடிவு பண்ணி பத்திரிக்கை அடிச்சதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் நான் கொடுத்து விடுறேன். கல்யாணத்தன்னைக்கு நீங்க வர வண்டிக்கும் ஏற்பாடு பண்றேன். ஊர்ல இருக்கிற எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடணும். மா, இது எங்க குடும்பத்துல நடக்கிற கல்யாணம்மா. நாங்க வராம இருப்போமா? நிச்சயமா எல்லாரும் வந்துருவோம். ரொம்ப சந்தோஷம். மா, பல வருஷம் கழிச்சு நீங்க இந்த ஊருக்கு வந்தாலும் இந்த ஊரோட பெருமையெல்லாம் மீட்டு கொடுத்துட்டு போறீங்க. உங்களை இந்த ஊர் எப்பவும் மறக்காதுமா. அது என் கடமை. அந்த சகுந்தலா குரூப்பால உங்களுக்கு நிறைய பிரச்சனைன்னு கேள்விப்பட்டோம். அது எங்களோட சொந்த பகை. அவளால எங்களை எதுவுமே பண்ண முடியாது. அத நான் பாத்துக்கிறேன். சரி, அப்ப நாங்க சரிம்மா, கிளம்புறோம். நல்லபடியா போயிட்டு வாங்க. என்ன வேதா, இன்விடேஷனுக்கு எப்ப பேசின? ஊர்ல இருக்கும் போதே பேசிட்டேன்க்கா. நம்ம ஜோசியர் கிட்ட கேட்டு நாளும் குறிச்சிட்டேன். வர 23ஆம் தேதி கல்யாணம். அம்மா, இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி? ஒன்னும் பிரச்சனை இல்லடா, பாத்துக்கலாம். இவ்ளோ அவசரமா வேலையை ஆரம்பிக்கணுமா? இதுக்கு மேலேயும் இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஓகே பிரீத்தி ஆண்டி, உனக்கு இது பிடிச்சிருக்கா பாரு. நான் செலக்ட் பண்ணிருந்தாலும் இதுதான் ஆண்டி செலக்ட் பண்ணிருப்பேன். இந்தாங்க. சஞ்சய், சஞ்சய், இன்விடேஷன் செலக்ட் பண்ணிருக்கேன். இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. சஞ்சய், என்ன சஞ்சய், இன்விடேஷனை பாரு. நல்லா இருக்குமா? அதையே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே மேடம். மத்த டீடைல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்க பிரஸ்ஸுக்கு நான் மெயில் அனுப்பிட்டேன். சரிங்க மேடம். சீக்கிரமா பிரிண்டிங்க முடிச்சு ஒரே நாள்ல மொத்த பத்திரிக்கையையும் டெலிவரி கொடுக்கற மாதிரி பாருங்க. ஓகே ஓகே மேடம், கொடுத்துடலாம் மேடம். வரேன் மேடம். ஓகே. சுந்தரி, உனக்கு எத்தனை இன்விடேஷன்ஸ் தேவைப்படும்? எனக்கு ஒரு 500 பத்திரிக்கை போதும். ஓகே. ஆனா எப்படி கொடுத்து முடிக்க போறேன்னு தெரியல. அம்மா, அண்ணா இருக்கான். அப்பாவும் நாளைக்கு வந்துருவாரு. அதெல்லாம் கொடுத்துடலாமா? வேதா, டைம் ஆயிடுச்சு, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே. சும்மா நானும் உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வரேன். கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல, வா போலாம். அது இல்லப்பா, அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பேச்சுலர் பார்ட்டி வேற இருக்கும். ஏய், என்னடா பேச்சுலர் பார்ட்டிக்கு இந்த மாதிரி வேட்டி சட்டையில யாராவது போவாங்களா? என்னடா பேசுற? நீ இப்ப கல்யாணத்துக்கு போறியா இல்ல பேச்சுலர் பார்ட்டிக்கு போறியா? கல்யாணத்துக்கு தான்ப்பா. அப்படியா? இப்படி அது அப்பா. ஏன்பா அண்ணன் எப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க? அண்ணன் போற இடத்துக்கு நீங்களும் போணுமா?
அது நல்லா இருக்குமாப்பா. அண்ணா நீ போ. வரேன் வரேன்பா, வரேன் விஜய். போடா போ, பின்னாடியே நானும் வரேன். யார் அந்த பொண்ணு, நீ இன்னும் என்னென்ன தப்பு பண்ணிருக்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சொல்லுங்க. இன்னைக்கு எங்க 2 பேருக்கும் கல்யாண நாள். சீரும் சிறப்போட ரொம்ப நன்னா இருப்பேன். யாரு பேருக்கு அர்ச்சனை? 2 பேருக்கும் தான். கொடுங்க. பேர் சொல்லுங்க. வித்யா. வித்யா நாமதேயசே மகர ராசி, மகர ராசி திருவோண தியாதசே திருவோண சஞ்சய் நட்சத்திரம். துலா ராசி சித்திர நட்சத்திரம். 2 பேரும் இதே மாதிரி எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். சஞ்சய் நாமதேயசே துளாராசியாம் தியாதசே சித்திர நட்சத்திராணாம் சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். வாங்க. தீர்க்க சுமங்கலே பவ, தீர்காயுஷ்மான் பவ. இது சாமி கழுத்துல இருந்த மாலை. இந்த மாலையை 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்கிட்டு கோயில் பிரகாரத்தை சுத்தி வந்து தீர்த்தத்தை வாங்கிக்குவோம். இந்த அம்பாள் அருளால உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நல்ல வாழ்க்கை அமையும். எப்பவும் சந்தோஷமா ஒத்துமையா இருப்பீர்கள். இந்தாங்க, எடுத்துங்க, மாத்திக்குங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷன் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதே நானியம் தனம் பசுபதபத்ரலாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுः தீர்காயுஷ்மான் பவ தீர்க்கசுமங்கலே பவ. இந்தாங்க, எடுத்துக்கோ. சஞ்சய் காரு வெளியே தானே நிக்குது. அப்ப அவன் உள்ளதானே இருக்கணும். எங்க போனா?
ஆண்டிக்கு கொடு. இந்தாங்க ஆண்டி. தேங்க்யூ. இந்தாங்க அங்கிள். தேங்க்ஸ். போயிட்டு வரேன். வா. நம்ம 2 பேரும் இங்க இருக்கிறத யாராவது பார்த்துட்டு அத்தை கிட்ட போய் சொன்னாங்கன்னு வைய, அவ்வளவுதான். இனி நம்ம அவங்க கிட்ட சொல்றதுக்கு பொய்யே இல்ல. கொஞ்ச நேரம் நம்மள சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு எந்த பயமும் இல்லாம ஒரு நார்மல் புருஷன் பொண்டாட்டியா இருப்போம். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். சரி, சாப்பிடு. சரி, இது புடி. இதோ வந்துடுறேன். வாமா, உள்ள வா. வலது காலை எடுத்து வச்சு வா. வேதா, வேதா, வேதா. அப்பா, என்ன பண்றீங்க? அம்மாவை கூப்பிடுறீங்க? வேதா, கீழே வா. மாமா, அத்தை எதுக்கு கூப்பிடுறீங்க? வேற எதுக்கு? அவ உத்தம நினைச்சிட்டு இருக்க அவன் பையன் என்ன பண்ணிருக்கான்னு எடுத்து விளக்கமா சொல்றதுக்கு தான். மாமா, கோவில் ஒரு மாதிரி பேசிட்டு இங்க வந்து வேற மாதிரி பேசுறீங்க. அங்க நான் அப்படி பேசலனா இங்க நீங்க என் கூட வந்திருக்க மாட்டீங்கல்ல. அப்படியே எங்கேயாவது போயிருவோன்னு என்ன மிரட்டி சத்தியம் எல்லாம் பண்ண வச்சீங்க. வித்யா, நான் என்ன செஞ்சாலும் அது உன் நல்லதுக்கு தான். நீ தைரியமா இரு. இனிமேதான் உன் வாழ்க்கையே தலை நிமிர்ந்து நிக்க போகுது. வேதா, அப்பா சீக்கிரம் கீழே வா. அப்பா ப்ளீஸ் பா. என்னாச்சுப்பா? உங்க அம்மா எங்கடா? போய் கூட்டு வா. அம்மா வெளியே போயிருக்காங்க, வர லேட் ஆகும். இந்த மாதிரி முக்கியமான நேரத்துல தான் வீட்லயே இருக்க மாட்டான். எப்படா வருவா? தெரியலப்பா. சரி, அவளுக்கு போன் பண்ணு. அப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? எவ்வளவு முக்கியமான வேலையில இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லு. டேய், என்னடா பாக்குற? போன் பண்ணு. விஜய், போன் பண்ணாத. டேய், நீ எதுக்குடா அவனை தடுக்கிற? நீ பண்றா. நான் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போராடிக்கிட்டு இருந்தா இவன் ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடியே வித்யா கழுத்துல தாலியை கட்டிட்டான். இன்னையோட இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள். எல்லாரும் பொக்கே கொண்டு வந்து இவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. சஞ்சய், என்ன இதெல்லாம்? நீயா இப்படி எல்லாம் பண்ண? என்னால நம்பவே முடியல. அண்ணா, அப்பா சொல்றது உண்மையா? அதான் தாலி எடுத்து காட்டினாலே, அப்புறம் இது உண்மை இல்லாம என்ன பொய்யா? ஐயோ, இந்த விஷயம் மட்டும் அதுக்கு தெரிஞ்சிச்சு. ஐயோ, அவ்வளவுதான். இந்த வீடே 2 ஆயிடும். உன்னை கொன்னே போட்டுருவாங்க. இப்ப எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லதான் போறேன். அதுக்காக தான் நான் உள்ள வேகமா வந்தேன். இவன் நேரம் அவ வீட்ல இல்ல, வரட்டும். இந்த வீட்டு மருமகளா ஒரு மகாராணி மாதிரி வாழ வேண்டிய வித்யாவை கேவலம் ஒரு வேலைக்காரி மாதிரி வாழ வச்சுட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ண? உங்க அம்மா மேல உனக்கு அவ்வளவு பயமா? அவ்வளவு பயப்படுறவன்
ஏன்டா வித்யா கழுத்துல தாலியை கட்டின? இவளை இந்த வீட்டிலே கூட்டு வந்து வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் உள்ள தைரியம், இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு ஏன்டா தைரியம் இல்லாம போச்சு? இந்த உண்மைலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வெளியே சொல்லிட கூடாது என்கிட்ட சத்தியம் வர வாங்குறீங்களா? மாமா அவசரப்படாதீங்க, நாங்களே ஒரு நாள் அத்தை கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம் மாமா. எப்பமா சொல்லுவீங்க? இன்னும் எத்தனை நாள் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்க போற நீ? இவனை நம்பிட்டு இருந்தான்னு வை, இவன் அம்மாக்காக யாருன்னே தெரியாதுன்னு கூட உன்னை ஒரு நாள் நடுரோட்ல நிறுத்திடுவான். அப்பா அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்கப்பா, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. வேற எப்படிப்பட்ட ஆள்ரா நீ? எத்தனை தடவை உங்க அம்மாவும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் வித்யாவை இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாங்க. அப்பெல்லாம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? வேடிக்கை தானே பார்த்த, உன்னால தடுக்க முடிஞ்சதா? ஏய், அவன் பொண்டாட்டிடா, அவளுக்கு நடந்த அநியாயத்தெல்லாம் வெளிப்படையா உன்னால தட்டி கேட்க முடிஞ்சதா? அம்மா வரட்டும், நானே அவங்க கிட்ட சொல்றேன். ஏன்னா வேற வழி இல்லனா ஆல்ரெடி அவங்க கிட்ட சொல்லிடலாங்கிற மைண்ட் செட்ல தான் நானே இருந்தேன். சஞ்சய் என்ன பேசுற? இல்ல வித்யா, அப்பா சொல்றது சரிதான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன்னை கஷ்டப்படுத்துறது? அம்மா நம்மளை இருந்து துரத்தி விட்டாலும் பரவாயில்ல, நம்ம உண்மையை சொல்லிடுவோம். இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிப்போம். வேற வழி இல்ல. என்னடா அவ இப்படி ஒரு அம்மா பிள்ளையா இருக்கா, அவங்க என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு இருக்கா, கையை கட்டிட்டு நின்னு வேடிக்கை பாக்குறான்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல. எப்படா எடுத்து பேசுவோன்னு எதிர்பார்க்கறீங்கல்ல. இன்னைக்கு இந்த இடத்துல இதே இடத்துல நான் பேசுறேன்ப்பா, பேசுறேன் பாருங்க. சஞ்சய் வேண்டாம்டா, நான் சொல்றத கேளு. அவளால இதை தாங்கிக்க முடியாதுடா. இல்ல பெரியமா, இதான் என் முடிவு. வேண்டாம் சஞ்சய், இதுல எந்த மாற்றமும் இல்ல. சஞ்சய் சொல்றத கேளு. பேசுற முடியாது வித்யா. வாவேதா, போன வேலை நல்லபடியா முடிஞ்சிச்சா? நீ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? விஜய், என்னடா நடந்தது? ஒண்ணு இல்லம்மா, எல்லாரும் நார்மலா தான் இருக்கும். பொய் சொல்லாத, எனக்கு நல்லா தெரியும் இங்க என்னமோ நடந்திருக்கு. ஸ்னேகா, அத்தை நீ சொல்லுமா, என்னாச்சு? அது வந்து சஞ்சய். அம்மா அது நான். சஞ்சய் என்னடா சொல்றது? நானே சொல்றேன். நான் தான் சஞ்சய கை நீட்டி அடிச்சேன். சஞ்சய அடிச்சீங்களா? எதுக்கு அடிச்சீங்க? வேற எதுக்கு? இவங்கிட்ட வித்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எவ்வளவோ சொல்றேன், என் பேச்ச கேட்கவே மாட்டான். உன்ன மீறி எதுவும் செய்ய மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கான். உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? திருந்தவே மாட்டீங்களா? வித்யா. தாத்தா. ஏமா, அங்க என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கான், நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன தாத்தா? வேதா ஏதோ கோயில் எல்லாம் கேட்டு அந்த பிரீத்திக்கு கூட சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணிருக்காளாமே. ஆமா தாத்தா. ஏமா, நீ அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருக்க? வேற என்ன தாத்தா பண்ண முடியும்? அத்தை எதிர்த்து என்னால என்ன செய்ய முடியும்? நான் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் எந்த இடத்துலயுமே அவங்க மருமகளா என்ன யோசிக்க மாட்டாங்க. உன் புருஷன், உன் மாமன் எல்லாம் என்ன பண்றாங்க? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றாங்க தாத்தா. நீ இவ்வளவு செஞ்சும் அந்த வேதா இப்ப வரைக்கும் அந்த பிரீத்தி தான் வசத்தின்னு நினைச்சிட்டு இருக்கால. ஒண்ணு இல்ல வித்யா, நீ அத்தைங்கிற மரியாதைக்காகவும்
அவன் மேல நீ வச்சிருக்கிற பாசத்துக்காகவும் ரொம்பவும் அடங்கி போற. ரொம்ப விட்டு கொடுத்து போறல, அதான். அரசனூர்ல இருந்த அதே வித்யா அந்த வீட்டுல இப்ப இருந்தா நடக்கிறதே வேறையா இருக்கும். அப்படி என்னால நடந்துக்க முடியாதே தாத்தா. ஒண்ணு இல்லதா, நீ ஒரு 2 நாள் எங்கேயாவது ஒரு ட்ரிப் போயிட்டு வா. உண்மையான வித்யா எப்படி இருப்பா, அவ இந்த குடும்பத்துல என்னென்ன செய்வான்னு நான் வேதாவுக்கு புரிய வைக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? நீ பயப்படுற மாதிரி நீதான் வித்யாங்கிற உண்மைய நான் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேன். என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. கல்யாணம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒரிஜினல் வித்யாவை வச்சு நான் அந்த குடும்பத்தை ஒரு கலக்கிறேன் பாரு. என் பேத்தி முன்னாடி அந்த பிரீத்தியால நிக்கவே முடியாதுன்னு நான் வேதாவுக்கு புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ வந்தா போதும். என்னதா என்னமோ யோசிக்கிற? இல்ல தாத்தா, அது இத பாரு, உன் குடும்பத்துக்கு எந்த சேதாரமும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. 2 நாள் நீ ஆட்டத்துல இருந்து ஒதுங்கி இரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க தாத்தா. அப்போ சாம்பிளுக்கு பார்த்த ஒரு பத்திரிக்கையில மட்டும் தான் என் பேர் இருந்துச்சா ஆண்டி? மத்த பத்திரிக்கை எல்லாத்துலயும் அவ பேர் தானா? அங்கிளும் விஜயும் இந்த பத்திரிக்கை தான் ஊரெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆண்டி. அவங்கள முதல்ல ஸ்டாப் பண்ணணும். சஞ்சய், உங்க அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் கால் பண்ண. சரி. எங்க இருந்தாலும் பத்திரிக்கை கொடுக்கறத நிறுத்திட்டு உடனே வீட்டுக்கு வர சொல்லு. ரெண்டு பேரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கிள் பத்திரிக்கையில இவ பேர் இருக்கிறது தெரிஞ்சா சந்தோஷமா எல்லார்கிட்டயும் கொடுப்பாரா ஆண்டி? கல்யாணத்துக்கு இன்விடேஷன் எவ்வளவு முக்கியம், அதுல போய் இப்படி பண்ணிருக்காங்களே. மேடம் ஜூஸ். எங்க அம்மா இப்ப ஜூஸ் கேட்டாங்களா? நீங்க போங்க. என்னாச்சு வேதா? சஞ்சய், அந்த பிரஸ்ஸுக்கு போன் பண்ணுடா. அம்மா லைன்ல இருக்காங்க. ஹலோ நாதன் கார்ட். நான் வேதவல்லி பேசுறேன். வணக்கம் மேடம். இன்விடேஷன் கார்டு எல்லாம் வந்துருச்சா? எந்த குறையும் இல்லல மேடம். எங்க சர்வீஸ் எப்படி இருந்துச்சு மேடம்? இப்ப மட்டும் நான் பிரஸ்ஸுக்கு நேர்ல வந்தனா உன் பிரஸ்ஸையே தீ வச்சு கொளுத்திடுவேன். மேடம் என்னாச்சு? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பையனுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம்னு நான் பத்திரிக்கை அடிக்க சொன்னா கண்டவ பேரை போட்டு நீ பத்திரிக்கை அடிச்சிருக்க? இல்ல மேடம், நீங்க சொன்ன பேர்ல தான் மேடம் அடிச்சிருக்கோம். நீங்க ப்ரூஃப் பாத்தீங்களா மேடம்? ஏய், ஒரு இன்விடேஷன்ல மட்டும் அந்த பேரை அடிச்சிட்டு மத்ததுல எல்லாம் வேற ஒருத்தியோட பேரை அடிச்சு வச்சிருக்க. யாரு யாரு உன்னை அப்படி பண்ண சொன்னது? யார்கிட்டயாவது பணம் வாங்கினியா? அப்படிலாம் இல்ல மேடம். நான் யாருன்னு தெரியாம என் வீட்டு கல்யாண பத்திரிக்கையில நீ தப்பு பண்ணிருக்க. பொழுது விடியறதுக்குள்ள உன் பிரஸோட லைசன்ஸ நான் காலி பண்ணல. என் பேரு வேதவல்லி இல்ல. மேடம் மேடம் போனவை. வேதா என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? பத்திரிக்கையில ஏன் பேரை போடாம அந்த வித்யா பேரை போட்டு அடிச்சிருக்காங்க.
மினிஸ்டருக்கு கொடுக்கும் போதுதான் எங்களுக்கே தெரிய வந்தது. அந்த வித்யாவும் என் மாமனாரும் சேர்ந்துகிட்டு அவங்களோட வேலைய ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. இப்படி எல்லாம் கொளறுபடி பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு அவங்க பாக்குறாங்க. அது நடக்காது. விஜயும் அவரும் எங்க? வேதா, நீ தானே பத்திரிக்கை கொடுக்க போக சொன்ன. இன்னும் 2 பேரும் திரும்பி வரலையே. ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? விஜய், நீ ஏன்டா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சஞ்சய், என்னடா? இல்லப்பா, பத்திரிக்கையில என்ன? அப்பா, பத்திரிக்கையில பிரீத்தி பேருக்கு பதிலா வித்யா பேரு போட்டிருக்குப்பா. அததான்ப்பா நீங்க எல்லா இடத்துலயும் குடுத்துட்டு வந்திருக்கீங்க. வித்யா பேரா? என்னம்மா சொல்ற? நடிக்காதீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க தான் பிளான் பண்ணி பத்திரிக்கைய மாத்தி அடிக்க சொல்லிருக்கீங்க. என்ன விளையாடுறியா? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். நீ எந்த பிரஸ்ல பத்திரிக்கை அடிக்க கொடுத்த, அதுல என்ன கண்டென்ட் இருந்துச்சுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பா? உங்களுக்கு அந்த வித்யாவை எப்படியாவது இந்த வீட்டு மருமகள் ஆக்கணும். அதுக்காக தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிருக்கீங்க. வேதா, வார்த்தையை விடாத. எனக்கு இந்த மாதிரி சுத்தி வளைச்சு ஒரு வேலையை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. அப்படி வித்யாவோட பேரை போட்டுன்னு நினைச்சிருந்தா நானே தனியா அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்திருப்பேனே தவிர, நீ அடிக்க சொன்ன இடத்துல மாத்தி அடிக்க சொல்லிருக்கவே மாட்டேன். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்போ நீங்க பத்திரிக்கை கொடுக்கும் போது கூட அதை திறந்து பார்க்கவே இல்லையா அங்கிள்? நான் எதுக்கு அதை திறந்து பார்க்கணும்? இங்க இருக்கிற உங்க கண்ணு முன்னாடி உங்க ஆன்ட்டி படிச்சு காமிச்சிட்டு தானே எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க சொன்னா. தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு மத்தவங்கள ப்ளேம் பண்ண வேண்டாம். ஆமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்ப இப்பவே நான் திருத்த போறேன். யாராவது இருக்கீங்களா? கதவை தரங்க. என் மருமகளே வந்துட்டாளே. டேய், ஆடுறா. ஆடு. வேண்டாம்ப்பா, இதப்பா வேண்டாம். டேய் சஞ்சய், அதான் பொண்ணு வந்துருச்சுல, ஆடுறா. டேய், பாட்டை மாத்தி போடுங்கடா. டேய், தாரத்தை பட்ட கிழிஞ்சு தொக்கணும். சஞ்சய், போய் ஆடுறா. அண்ணா, எந்திரிச்சு ஆடுனா. நான் இவ்வளவு சொல்றேன்லடா, போடா. என்ன சஞ்சய், நீதான் நல்லா ஆடுவல்ல, பிரீத்தி கூட சேர்ந்து ஆடு. சஞ்சய், போய் ஆடுறா. அவன் பாத்துக்கிறேன். அப்ப திறமையை காட்டு. ஆடு.
ஏய் வித்யா 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 கால்கட்டு போட்டாக்கா கொஞ்சம் வித்யா 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 ஏய் சஞ்சய் என்ன பிரீத்தி இவ்வளவு நேரம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா சீக்கிரம். செம ஷாட். பிரீத்தி என்னம்மா அது? உங்க அம்மாவை போய் கை நீட்டி அடிச்சிட்ட. ஏடி பார்த்து கை வாங்க மாட்டியா? இப்படி என் கண்ணத்தை திருப்பிட்டியேடி. ஏய் உன்ன விடு விடு. ஏய் தன் வினை தன்னை சுடும். அதனால அடக்கி வாசிச்சுக்கோ. நான் சும்மா விட மாட்டேன்டி. என்ன பிரீத்தி நீ? உன்னால என்ன செய்ய முடியும்? ஆண்டி இவ என்ன ரூம்ல லாக் பண்ணி வச்சுட்டு எனக்கு பதிலா இங்க வந்து சஞ்சய் கூட ஆடிட்டு இருக்கா. என்ன மாமியாரு, என்னோட என்ட்ரிய நீங்க எதிர்பார்க்கலையா? பிரீத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். நீ தைரியமா உன் திறமையை காட்டு. ஆமா பிரீத்தி, அம்மாவோட டிசிஷன் எப்பவுமே தப்பாகாதுன்னு இங்க இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீ அவங்களுக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ணணும். எனக்கு கண்டிப்பா தெரியும் பிரீத்தி, உன்னால ஜெயிக்க முடியும். நீ தான் ஜெயிக்க போற. தாத்தாக்கு அந்த வித்யா தான் பெரிய ஆளுன்னு நினைப்பு. அதான் அவர் இவ்வளவு தைரியமா சவால் விடுறாரு. நீ யாருன்னு காட்டு பிரீத்தி. அப்போ நீங்களாம் எனக்கு ஃபேவரா பேசுறீங்க அதானே? ஆமா. நான் ஜெயிச்சு இந்த வீட்டு மருமகனை ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. எஸ் 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 டெஃபினெட்லி. நான் அமெரிக்கால வளர்ந்த பொண்ணு அங்கிள். ஆனா எனக்கு சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்க அங்கிள். உங்க மோட்டிவ் என்ன, எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அங்கிள். ஆண்டி சொன்ன மாதிரி எந்த விதத்திலயுமே இந்த வித்யாவும் சரி உங்க வாணியும் சரி என் பக்கத்துல நிக்க கூட முடியாது. அவர் என்ன போட்டி வேணும்னாலும் வைக்கட்டும், கடைசியில எல்லாத்தையும் ஜெயிச்சு இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறதும் நான் தான், சஞ்சயோட கை பிடிக்க போறதும் நான் தான். அப்படி சொல்லுமா? இதத்தான் நாங்க ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சஞ்சய் நான் சொன்னல, பிரீத்தி ரொம்ப தைரியமான பொண்ணுடா. ஆமா இப்போ ஒரு கலக்கு கலக்க போறா பாரு, அப்படி இருக்கும். உங்களை உடனே வேதா கூட்டிட்டு வர சொன்னா. என்னையா? ஆமா. என்ன விஷயம்? தெரியல, உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்றா. வாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. முதல்ல பாட்டு போட்டி. அந்த அமெரிக்கா பொண்ணா நம்ம அரசனூர் பொண்ணான்னு பாத்துக்குவோம். பார்க்க தானே போறீங்க எங்க பிரீத்தியோட ஆட்டத்தை. ஏற்கனவே எங்க வித்யாவோட ஆட்டத்தை நீங்க பாத்துட்டீங்க. போட்டியில எங்க பிரீத்தி தான் ஜெயிப்பா. பார்க்கலாம். பார்க்கலாம். எனக்கு பிரீத்தி மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவதான் ஜெயிக்க போறா.
இவ்ளோ ஆணவமா பேசுற எங்க அப்பா முகத்துல கரிய பூச போறான். ஆல் தி பெஸ்ட். என்ன விதா இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? உன் மாமனார் என்னமோ போட்டின்னு சொல்றாரு, அண்ணன் அவர் இஷ்டத்துக்கு பிரீத்தியை எடுத்து விட்டுட்டு இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க ஏதோ ட்ரை பண்றாங்க, பண்ணட்டும். இத்தனை வருஷமா எதிரும் புதிருமா நின்னுக்கிட்டு இப்போ வித்யாவுக்காக 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. என்ன மீறி என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அவசரப்பட்டு போட்டியில இறக்கி விட்டு என்ன அசிங்கப்படுத்துறாத தாத்தா. மா அப்படிலாம் ஆகாதுமா, நீ தைரியமா இரு. என்ன பிரீத்தி, நீயே வீணை எடுத்துட்டு வர? உனக்கு பக்கவாதி எதுவும் வேணாமா? வாசிக்க தெரியாதவங்களுக்கு தான் சஞ்சய் பக்கவாதியம் தேவை, எனக்கு தேவையில்ல. பிரீத்தி, உனக்கு வீணை வாசிக்க தெரியுமா? யுஎஸ்ல 10 வருஷம் கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டா. மியூசிக்ல அவ கோல்டு மெடலே வாங்கியிருக்கா. அப்படியா? சொல்லவே இல்ல. அவள ஒண்ணும் தெரியாத ஞான சூன்யம்னு நினைச்சிட்டீங்களா? சேச்சே, நான் அப்படி நினைச்சிருந்தா சவால் விடுவனா? நினைச்சிருந்தாலும் பரவாயில்ல, அவ யாருன்னு இப்ப ப்ரூவ் பண்ணுவா. உங்க அப்பாவுக்கு பொறை ஏறிடுச்சு, தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்க. எனக்கு தண்ணி எல்லாம் வேண்டாம்மா. பரவாயில்ல தாத்தா, எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு தண்ணிய பக்கத்துலயே வச்சுக்கோங்க, தேவைப்படும். அவங்களுக்கு தண்ணி காட்ட போறேன்னு மறைமுகமா சொல்றியா என்ன? சச்ச, பெரியவங்க கிட்ட அப்படிலாம் பேசலாமாமா? நான் நேரடியா தான் சொல்றேன். தாத்தா, அவ முறையா பாட்டு படிச்சிருக்கா போல இருக்கு. எனக்கு கேள்வி ஞானம் தான், நான் எப்படி அவளை ஜெயிப்பேன்? நீ தைரியமா இருந்தா அவ உன் நம்பிக்கையை காலி பண்ணத்தான் இப்படி எல்லாம் பேசுறா. என்ன வித்யா, உன் தாத்தாவோட காதுல ரகசியமா பாடிட்டு இருக்க? நல்ல பாடு. ஏன்னா என் பொண்ணோட திறமைக்கு முன்னாடி நீ எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாலும் நிக்க முடியாது. என்ன இது, உங்க பொண்ணு பாடுறதை விட நீங்க எல்லாரும் குடுக்கற பில்டப் ரொம்ப பெருசா இருக்கே. இது பாட்டு போட்டியா இல்லாம பேச்சு போட்டியா இருந்திருந்தா ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருவீங்க போல. கரெக்டா சொன்னதாயி. வாய் சவடால் விட்டவங்க எல்லாம் போட்டியில ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. பாத்துக்கலாம். பிரீத்தி, நீ யாருன்னு இவங்களுக்கு காட்டுமா? ஓகே ஆண்டி. வித்யா, வித்யா பாத்து. பாத்துமா, ஜாக்கிரதை. இருங்க இருங்க, வரேன். இருங்க. ஜாக்கிரதமா. பயப்படாத, உன்னை பாம்பு கடிச்சா உன் விஷம் அதுக்கு ஏறி அது செத்து போயிடும். அநியாயமா ஒரு பாம்பை நான் கொல்ல மாட்டேன். தாயே, உனக்கு ஒண்ணு இல்ல. பாம்பை வெளியே விட்டுட்டேன் தாத்தா. வித்யா, சூப்பர்மா, நீ கலக்கிட்ட. உன் தைரியம் இங்க இருக்கிற யாருக்குமே வராது. உன்
உசுரை பத்தி யோசிக்காம உன் மாமியாருக்கு ஒரு ஆபத்துனதும் உடனே பதறாம அவளை காப்பாத்தன பாரு. நீதாம்மா இந்த வீட்டு மருமகளா வரணும். பாத்தியா வேதா, உனக்கு ஒரு ஆபத்து வந்த உடனே பிரீத்தி அவ உசுரை காப்பாத்திக்க தப்பிச்சு ஓடிட்டா. ஆனா வித்யா இவ பண்ண காரியத்துல வீரமும் இல்ல, புத்திசாலித்தனமும் இல்ல, முரட்டுத்தனமும் முட்டாள்தனமும் தான் இருந்துச்சு. ஏமா, உனக்கு ஒரு ஆபத்துன உடனே தான் உசுரை விட உன் உசுறு முக்கியம்னு நினைக்கிறது முட்டாள்தனமா? பாம்பு வந்தா அத அடிச்சு தூக்கி வீசணும். விஷம்னு தெரிஞ்சு அத கையில புடிச்சு தூக்குறது முட்டாள்தனம் தான். அப்படியா? அப்ப பிரீத்தி மாதிரி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஓடி ஒளிஞ்சுக்கணும், அப்படித்தானே? நான் அப்படி சொல்லல. பிரச்சனை வந்தா சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி யோசிக்கணும். அதான் அந்த புள்ள யோசிக்கிறத பார்த்தனே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேதா, நீ இந்த பிரீத்தியை நம்பி இந்த குடும்பத்தையும் உன் காலேஜையும் கொடுத்தேன்னு வையே, நாளைக்கு அதுல ஏதாவது ப்ரூஃப் பிரச்சனை வந்தா தான் பொழைச்சா போதும்னு அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுவான். அப்புறம் நீங்க எல்லாம் நட்டாத்துல தான் நிக்கணும். பரவாயில்ல, அப்ப கூட வந்து காப்பாத்துங்கன்னு உங்ககிட்டயோ இல்ல இவகிட்டயோ நான் உதவி கேட்க மாட்டேன். நீங்க என்ன டிராமா பண்ணாலும் நான் பிரீத்திய தப்பா நினைக்க மாட்டேன். எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அப்படி சொல்ற என் மகனே. போச்சு போச்சு, இன்னைக்கு ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுது. நடக்கட்டும்டா. மவனே, ஏண்டா அழுவற நீ? தப்பு பண்ணிட்டப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா. எந்தடா நான் தான்டா தப்பு பண்ண, நீ தான்டா என்னைய மன்னிக்கணும். என் உசுர கொடுத்தாவது சஞ்சய் கூட அந்த பிரீத்திய சேர்த்து வைப்பா. அப்பா அப்பா என்ன பேசுறீங்க? சாரி, டங்க் ஸ்லிப் ஆயிருச்சுடா. உன் கூட நம்ம வித்யாவை சேர்த்து வைப்பண்டா. இது சத்தியம்டா. அப்பா, நீங்க தான் வித்யாக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்களாப்பா? அது உனக்கு தெரிஞ்சிடுச்சா? அப்பா, இந்த ராஸ்கல் என்கிட்ட இப்பதான்ப்பா சொன்னான். முன்னாடியே சொல்லியிருந்தான்னா நான் வித்யாவை இவ்ளோ கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேன்ப்பா. இப்ப நினைச்சாலும் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவோம்ப்பா. குடும்பம் அழிஞ்சு போயிடுமே, பொறுமையா இருக்கப்பா. அவசரப்படாதடா, பொறுமையா இருந்துதான் காரியத்தை சாதிக்கணும். வித்யா வீட்ல இல்லாத நேரம் அந்த சத்யாவை கூட்டிட்டு வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா தாத்தா? அதனாலதான் என்ன பண்றது, அம்மாவுக்கு வித்யாவோட அருமையை புரிய வைக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது செய்ய வேண்டியிருக்கு. இது பாரு தாத்தா, நீ இப்படி எல்லாம் பண்றதால வித்யா மேல அம்மாவுக்கு கோவம் தான் வரும். உங்க அம்மா மட்டும் ஏன்டா அப்படி இருக்கிறா? வித்யா மாதிரி ஒரு நல்ல பொண்ண ஏன்டா வெறுக்கிறா? என்னால புரிஞ்சுக்கவே முடியலடா. இத்தனை வருஷமா அவ கூட வாழ்க்கை நடத்துற என்னாலேயே அவ ஏன் இப்படி இருக்கான்னு புரிஞ்சிக்க முடியலப்பா. நீங்க புரிஞ்சிக்க போறீங்களா? உங்களுக்கு புரியாதுப்பா. அவ ரொம்ப நல்லவப்பா, அதே மாதிரி ரொம்ப கெட்டவ. ஏண்டா இது ரெண்டுத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. என் நிலைமையாவது பரவாயில்ல. நீங்கதாம்மா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லலாமா? ஐயா சொல்லுங்கம்மா.
உங்க பொண்ணு படிப்புக்காகிற மொத்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன். அவ ஆசைப்பட்ட மாதிரி எங்க காலேஜ்லயே அவளுக்கு சீட்டு கிடைக்கும். ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூ மேடம். இந்த வருஷமே அவ படிக்க ஆரம்பிச்சிருவா. நல்லதுங்கம்மா. யாருனே தெரியல, இவ சொல்றதெல்லாம் எப்படி நடக்கும்னு பாக்குறீங்களா? அந்த காலேஜோட ஒரு பார்ட்னர் நான் சொன்னா அது நடக்கும். நீங்க நல்லா இருக்கணுமா? அதெல்லாம் வேணாம். இந்த உலகத்துல எல்லாருக்கும் இலவசமா கிடைக்க வேண்டியது படிப்பு மட்டும்தான். ஆனா அது ஒரு வியாபாரமா மட்டும் பாக்குறவங்களுக்கு அந்த படிப்பு எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு கஷ்டம்லாம் புரியாது. நீங்க நாளைக்கு காலேஜ்ல வந்து பாருங்க. சரிங்கம்மா. சரிங்க ரொம்ப மேடம். நன்றிங்கம்மா. வாங்க. வேதா, படிச்ச பொண்ணு எடுக்கிற முடிவுக்கும் படிக்காத பொண்ணு எடுக்கிற முடிவுக்கும் என்ன வித்தியாசம் இப்ப தெரிஞ்சிட்டியா? இந்த பிரீத்தி கிட்ட ஏதாவது கம்பெனி கொடுத்து வேணா நடத்த சொல்லலாம். ஆனா காலேஜ் கொடுத்தா அதையும் ஒரு கம்பெனியா மாத்திடுவா. ஆண்டி, நான் தப்பா முடிவெடுத்துட்டேனா? இலவசமா படிப்பு கொடுத்தா நாம எப்படி இன்ஸ்டிடியூட் நடத்துறது? என் இடத்துல நீங்க இருந்திருந்தாலும் இப்படிதானே முடிவெடுத்திருப்பீங்க. இல்ல பிரீத்தி, அவங்கள நான் இவ்வளவு நேரம் பேச விட்டுருக்கவே மாட்டேன். உள்ள வந்த 2வது நிமிஷமே அவங்களுக்கு சீட் கொடுத்து அனுப்பியிருப்பேன். படிப்புக்காக ஏங்குறவங்களுக்கு பணம் ஒரு தடையா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவனா? நாம பிரைவேட் இன்ஸ்டிடியூட் தான் நடத்துறோம், ஆனா நமக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. பணம் இருக்கிறவங்க கிட்ட நாம ஃபீஸ் வாங்குறோம், அத வச்சு காலேஜ் நடத்தலாம். பத்தலன்னா நம்மளோட மத்த பிசினஸ்ல இருக்கிற பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லாதவங்க கிட்ட பணத்தை பத்தி பேசக்கூடாது. நம்மள மாதிரி படிச்சு வாழ்க்கையில முன்னேறினவங்க தான் இந்த மாதிரி படிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடணும். படிச்சவங்க சுயநலமா யோசிக்கிறது சொசைட்டிக்கு நல்லது இல்ல. சரியா சொன்ன வேதா. இப்போ உனக்கு ஏத்த மருமக யாருன்னு புரிஞ்சிருச்சாமா? இதுக்கும் என் மருமகள் ஆகிற தகுதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதெல்லாம் ரொம்ப சாதாரண. சஞ்சய், என்னடா பண்ணிட்டு இருக்க? நீயும் தாத்தா கூட சேர்ந்துட்டியா? தாத்தா தான் துப்பாக்கி காட்டி மிரட்டி என்ன போஸ்ட் கொடுக்க சொல்றாரு. பெரிய மனுஷன் தானே நீங்க, வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறீங்களா? விருப்பமே இல்லாத ஒருத்தனை இப்படி ஃபோர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க. மாமியாரே, ஏன் டென்ஷன் ஆவறீங்க? எனக்கும் சஞ்சய்க்கும் தான் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. நீங்க வேணா போட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் போட்டு பாருங்களேன், நீங்களே மனசு மாறிடுவீங்க. ஏய், நீ திரும்ப திரும்ப என்ன கோவப்படுத்திட்டே இருக்க. இதனால உனக்கும் எனக்கும் பகைதான் வளருமே தவிர வேற எதுவுமே மிஞ்ச போறது இல்ல. ஏமா, வீட்டுக்கு வாழ வர போற மருமகளை பகைச்சுக்கிறது உனக்கு நல்லது இல்ல வேதா. எப்படியோ நாளைக்கு என் பேத்திக்கும் உன் மகனுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி அவங்கள வச்சு போட்டோ ஷூட் பண்றதான நியாயம்? இந்த பொண்ணு கூட போட்டோ எடுத்துக்கிட்டா அது வேஸ்ட் தானே. நீங்க சஞ்சய்க்கு இவளை கட்டி வைக்காம போக மாட்டீங்கல்ல? அதுக்கு தானே வந்திருக்கோம். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த புள்ள எங்க போகுது? ஏதாவது விரக்தியில பண்ணிக்க போகுது. போய் முதல்ல என்ன ஏதுன்னு பாருமா. என் பொண்ணு அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சுக்க மாட்டா, நீங்க பயப்பட வேண்டாம். ஓ,
வித்யாவை தானே இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்க நினைக்கிறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இந்த ஆட்டத்துல இருந்து விலகிக்கிறேன். சஞ்சய், இப்பவே நீ இந்த வித்யா கழுத்துல தாலி கட்டு. கட்டு சஞ்சய். பிரீத்தி, என்ன பண்ற நீ? இல்ல ஆண்டி, இவங்க ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். துப்பாக்கிய வச்சு மிரட்டி போட்டோ ஷூட் நடத்துனீங்கல்ல, வைங்க. தாலிய வாங்கிக்கோ சஞ்சய். தாத்தா, என்ன இது தாத்தா? நீ ஏம்மா பயப்படுற? நீ தானே வித்யா. சஞ்சய கட்டிக்கிறது தானே உன் நோக்கம். கொஞ்சம் பொறுமையா இரு. உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குமா? நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு தான் நாங்க இங்க வந்தோம். நாங்க வந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. நீ இந்த தாலிய பத்திரமா வச்சிரு. நாளைக்கு தான் நல்ல நாள். ஊருக்கே பத்திரிக்கை கொடுத்துருக்கோம்ல, எல்லாரும் வரட்டும். அவங்க முன்னாடி என் பேரன் வித்யா கழுத்துல தாலி கட்டுவான். நீ வா தாய். பாய் டார்லிங். மாமியாரே, நாளைக்கு மண்டபத்துல பார்க்கலாமா? பாய் ஸ்வீட்டி. பிரீத்தி, நான் இருக்கேன். நீ இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத. பிரீத்தி, நீ போய் போட்டோ ஷூட் பண்ணு. எனக்கு போட்டோ ஷூட்டே வேண்டாம். என்ன எதுக்கு முறைக்கணும்? நானா எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி வர சொன்னேன்? எனக்கு எதுவும் தெரியாது. வேதா, நீ கொஞ்சம் கோவப்படாம இரு. என்னம்மா வித்யா, ஆள் நடமாட்டத்தையே காணோம். இப்பதான் உன்னை பாக்குறேன். இங்க இருந்து என்ன ஆக போகுதுன்னு நீ ஊரு பக்கம் போயிட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, தைரியமா என் கல்யாணத்தை பார்க்க வந்திருக்க. அணை போற விளக்கு எப்பவுமே பிரகாசமா எரியுமா? அந்த மாதிரி தான் இருக்கு உன்னோட பேச்சு. ரொம்ப ஆடாத பிரீத்தி. அடேங்கப்பா, இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட உன் திமிர் இன்னும் அடங்கலையே. நான் அணைய போற விளக்கா? நீ ஆல்ரெடி ஆஃப் ஆன விளக்குடி. போய் கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. அதான் உனக்கு நல்லா வரும். நீ கல்யாணம் முடிஞ்ச உடனே என் சார்பா உனக்கு சம்பளம் போட்டு கொடுக்க சொல்றேன்.